இது சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த டைப்பில் கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு இயர்லேயுமே ஒரு பேட்டர்ன் கேட்டுகிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இந்த சம் ஆஃப் த டேர்ம் மட்டும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க, பட் சீக்வன்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ SN is equal to 5 + 8 + 14 + 23 + 35. இது வந்து 35 and so on. ஸோ SNங்கிறது எப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா சமேஷன் ஆஃப் ஏகேன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் சமேஷன் ஆஃப் ஏஎன். ஸோ S30 - A40 is equal to என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ S30 ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அடுத்து A40 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ் என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபி ஃபார்மேட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் அது கரெக்ட் ஃபார்மேட்டு ஏபி ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ஈக்குவலாக இல்லை. 8 - 5 வந்து 3 தான் கிடைக்கிது. பட் 14 - 8 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. அதே மாதிரி 23 - 14 காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ நம்ம ஈக்குவல் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா மட்டும்தான் நம்ம ஏபி ஃபார்மில் சம் ஆஃப் த டேர்மு A40 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ கொடுத்துருக்க சம்மை வந்து நம்ம என்ன மாதிரி எழுதிக்கிறோன்னா SN is equal to 5 + 8 + 14 + 23 + 35 and so on. ஸோ ஏஎன் எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன எழுதுகிறோன்னா அதே SNங்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுட்டு அந்த இதே சீக்வன்ஸையே ஒரு பிளேஸ் தள்ளி எழுதுகிறோம். 5 + 8 + 14 + 23 and so on. ஸோ லாஸ்ட் டேர்ம் AN - 1 + AN இப்படி எழுதிக்கிறோம். அதாவது கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளேஸை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்லேருந்து இந்த சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அப் டு இந்த ப்ரீவியஸ் டைம் எப்போ எப்படி இருக்குன்னா N - 1 இருக்கும் ப்ளஸ் எண்டிங் டேர்ம் N. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ -1 இது மைனஸ், தென் மைனஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ அண்ட் ஸோ ஆன் இதுவும் -AN வருது. ஸோ அப்போ SN - SN உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே டேரெக்டாக எழுதுகிறோம், 5ன்னு எழுதுகிறோம். 8 - 5 உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3ன்னு கிடைக்கும். 14 - 8 எவ்வளோ கிடைக்குன்னா 6ன்னு கிடைக்குது. ப்ளஸ் 23 - 14 எவ்வளோ கிடைக்குதுன்னா 9ன்னு கிடைக்குது. ப்ளஸ் 35 23 எவ்வளோ கிடைக்குதுன்னா 12ன்னு கிடைக்குது. அண்ட் ஸோ ஆன். இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்குன்னா -AN கிடைக்கும். அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், -AN. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் 5 ப்ளஸ் இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸ் ஈவனாக வராது. அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 டேர்மும் செக் பண்ணி பாருங்கள். 6 - 3 எவ்வளவு 3, 9 - 6 எவ்வளவு 3, 12 - 9 எவ்வளவு 3. ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ப்ராக்கெட் போடுறோம். ஸோ டோட்டலாக நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுட்டு எழுதுகிறோம். டோட்டல் டேர்ம் என்னென்னா n டேர்மாக இருந்தால் இதில் ஒரு டேர்மை கட் பண்ணிட்டு எழுதுகிறோன்னா அப்போ N - 1 டேர்மாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ -AN. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த -AN இந்த சைடு கன்வெர்ட் பண்ணி 0 இருக்குல்ல இந்த சைடு கன்வெர்ட் பண்ணோன்னா அது என்னவா மாறும்னா ANஆக மாறும். ஸோ AN is equal to 5 + 3 + 6 + 9 + 12 and so on N - 1 டேர்முன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நமக்கு AN ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். AN ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 5 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 5 அப்படியே வச்சுட்டு இந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் சம் ஆஃப் த SN டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சம் ஆஃப் த SN டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஸோ 5 + 3 + 6 + இது வந்து நார்மல் சம் SN ஃபார்முலா. ஸோ SN ஃபார்முலாங்கிறது என்னென்னா அப் டு எது வரைக்கும் இருக்குது, N - 1 வரைக்கும் இருக்குது. அப்போ N - 1 / 2, அதாவது N/2 ஃபார்முலா 2A + N - 1 × D ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏங்கிறது இந்த சீரீஸில் ஏங்கிறது என்னென்னா 3, தென் Dங்கிறது என்னென்னா அகைன் டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து 5 + N - 1 / 2. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுறோன்னா 2 × ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் N - 1 × டியோட வேல்யூ 3ன்னு எழுதுகிறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 + N - 1 / 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 6 ப்ளஸ் தென் அகைன் 3N - 3. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா N - 1 ஆல்ரெடி இங்கே N - 1 இருக்குது. நம்ம ஃபார்முலா படி N - 1 அப்ளை பண்ணோம்னா இந்த இடம் என்னவாக மாறிடும், 2ஆக மாறிடும். N - 2 × 3ஆக மாறிடும். ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 3N - 6ன்னு சேஞ்ச் ஆகும். புரியுதா?
ஃபார்முலா ஆக்சுவலாக 2a + n - 1 × d. அடுத்தது ஏவோடது 3 அப்ளை பண்ணுறோம், டியோடது 3 அப்ளை பண்ணுறோம். இங்கே ஃபார்முலாவில் n - 1 இருந்தால் இங்கே ஆல்ரெடி எண்டிங் டேர்ம் என்ன n - 1 இருக்குது. அகைன் n - 1ல் ஒரு -1 ஆட் பண்ணோன்னா -2 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 3n - 6ன்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா -6ம் +6ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 5 + n - 1 / 2 × 3n இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த 2வை உங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 10 + n - 1 × 3n ஹோல் டிவைடட் பை 2 சேஞ்ச் ஆகிடும். ஹோல் டிவைடட் பை 2 சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 10 + 3n × n 3n² - 3n the whole divided by 2ன்னு கிடைக்குது. இதுதான் உங்களோட an சொல்லிட்டாங்க. ஸோ an is equal to what? 3n² - 3n + 10 the whole divided by 2. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா A40 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ A40 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். அப்போ 3 × 40² - 3 × 40 + 10 the whole divided by 2ன்னு சொல்கிறாங்க. அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 × 1600 - 120 + 10 the whole divided by 2. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4690 4690 divided by 2 வருது. ஸோ இது A40 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2345ன்னு கிடைக்குது. இது A40யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம. ஓகேவா? இப்போ A40யோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், 2345 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Sn is equal to summation of Akன்னு கொடுத்துருக்காங்க. K is equal to 1 to n கொடுத்துருக்காங்க. தட் இஸ் an, அதாவது summation of anக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Sn is equal to summation of K is equal to 1 to இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே A30 an. ஸோ ஜென்ரல் டேர்ம் வந்து an. நம்ம anக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? சமேஷன் ஆஃப் 1 to 30 anோட சீக்வன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3n² - 3n + 10 the whole divided by 2. இதுதான் நம்ம சமேஷன் ஆஃப் an ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ anோட தான் எக்ஸ்ப்ரெஷன் எழுதியாச்சு. இப்போ சமேஷன் இண்டிவிஜுவலாக எல்லா டேர்முக்கும் கொண்டு போய் போட போகிறோம். ஸோ இது காமன் ஆஃப் சமேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து இண்டிவிஜுவலாக சமேஷன் 3/2 n² - சமேஷன் 3/2 n + சமேஷன் 10 வெளில எடுத்துடுறோம் by 2 × 1, அதாவது I varies from 1 to 30. ஸோ S30 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. × 1 எழுதிக்கிறோம். ஏன்னா 10 அவுட் சைடு எடுத்துட்டோம், பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 இருக்கும். இப்போ நம்ம நார்மல் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3/2 அவுட் சைடு எடுத்துட்டோம்னா சமேஷன் ஆஃப் n² - 3/2 அவுட் சைடு எடுத்துடுறோம். சமேஷன் ஆஃப் n 1 to 30, அதாவது என்னோட வேல்யூ 1 to 30, சமேஷன் 1 to 30ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் 10/2ங்கிறது 5 சேஞ்ச் ஆகிடும் இன்ட்டு சமேஷன் ஆஃப் 10ஓட வேல்யூ ஆஸ் இட் இஸ் 10ன்னே வச்சுக்கலாம், இல்லை 10/5ன்னு சிம்பிளிஃபை பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எத்தனை டைம் போட போகிறோம்? 30 டைம்ஸ் போட போகிறோமா? அதை 30ன்னு எழுதிக்கிறோம். ஸோ 3/2. இப்போ சமேஷன் ஆஃப் n² ஃபார்முலா நமக்கு தெரியுமா? சமேஷன் ஆஃப் n² ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1 divided by 6. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். சமேஷன் ஆஃப் varies from 1 to 30 minus 3/2 summation of 1 to 30. summation of n ஓடது என்னது? n × n + 1/2 plus இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா கொடுத்துருக்குது. இது 5 3s are 15, ஸோ 150 கிடைக்குது இது. இப்போ இதுக்கான வேல்யூவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 3/2 அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னோட வேல்யூ 30ஆக இருந்தால் 30 × 30 + 1 31 × இது வந்து 61 divided by 6. அகெயின் 3/2. இது வந்து சமேஷன் ஆஃப் வேல்யூ அப்ளை பண்ணோன்னா 30 × 31/2
2 இது ஃபார்முலாவில் உள்ளது ப்ளஸ் 150ன்னு எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணோன்னா இதோட ஆன்சர் நமக்கு ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னா, ஸோ S30யோட வேல்யூ S30 தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு தான் இதை அப்ளை பண்ணோம். S30யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 13,635ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து S30. பட் ஆக்சுவலாக நமக்கு ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் S30 மைனஸ் A40யோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ S30 சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு மைனஸ் 2345. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 11,290. இதுதான் இதோட S30 மைனஸ் A40யோட ஆன்சர் வந்திருக்கு. தேங்க்யூ.